இஸ்மாயில் எப்படி புரிந்துக்கொள்ளும்? நீண்ட காலம் அந்த 28 நம்பர்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஒரு மேஜிக் நம்பர், முகத்தில் ஒரு பெரிய புன்சிரிப்பு தெரியுது. நேற்று திரு செல்வப்பிறந்தை அவர்கள் வந்து மிக மகிழ்ச்சியோட அந்த செய்தியாளர் சந்திப்பை வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பேசுகிறது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி உடைந்திராமல் கட்டமைத்து அதை சரியான முறையில் கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மிகவும் பாடுபட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்த காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம், அதை நான் வரவேற்கிறேன். அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த நேரத்தில் மாநிலங்களவைக்கு தேர்வாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகத்திலிருந்து தேர்வாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 6 உறுப்பினர்களுக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். அதில் குறிப்பாக காங்கிரஸிலிருந்து தேர்வாகி இருக்கக்கூடிய என்னுடைய நீண்ட நாள் நண்பர் கிறிஸ்டோபர் திலக் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த எந்த இடத்துலையுமே பேரம் பேசுகிறங்கிற வேலையே வரல சார். காங்கிரஸ்லையும் டிஎம்கேக்கும் பேரம் பேசுகிற வேலையே வரல. நாங்கள் வந்து யாருமே இல்லை ஒரு நிமிஷம், நாங்கள் வந்து இருங்க சார், நாங்கள் வந்து மாட்டு வியாபாரம் நாங்கள் பண்ணல. நான் மாட்டு புரோக்கர், ஒரு நிமிஷம் சார், மாட்டு புரோக்கர் வேலைகள் நாங்கள் பண்ணல சார். ஒரே நிமிஷம், அதாவது பேரம் பேசுறது வேற, ஒரு நிமிஷம், பேரம் பேசுறது வேற, உரிமைகளை கேட்கறது வேற. அதாவது நாங்கள் ஏற்கனவே 25 நின்றோம், 18 ஜெயித்தோம், ஏற்கனவே 40 நம்ம நின்றோம், 40 ஜெயித்தோம். 2014 நாங்கள் தனித்து நிற்கும் போது காங்கிரஸினுடைய சதவீத ஓட்டு வங்கி 4.8, இன்னைக்கு 15 புள்ளிக்கு மேலே எங்களுடைய ஓட்டு வங்கி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய அங்கீகாரத்துக்கு எங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சீட்டு வேணும்னு கேட்குறது தவறு இல்லை சார். பேரம் பேசுறதுங்கிறது போன தேர்தலில் உங்களுக்கு தெரியும். அதாவது கடைசி கட்ட தேர்தல் வர்ற வரையும் சில ஜாதி கட்சிகள் அதிமுக கூடவா திமுக கூடவா அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே பேச்சு நடத்தினாங்க. ஆக்சுவலாக அப்போ கூட லாஸ்ட் கடைசி கட்டத்தில் கலைஞர் சொன்னார், பழம் நழுவி பாலில் விழுவுன்னு நினச்சோம், ஆனால் உழுகலை அப்படின்னு சில கட்சிகளை சொன்னார். அந்த கட்சிகளெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தலைவருங்கிறது செல்வ பெருந்தகை. அவர் மாற்று கருத்து சொல்லலை. அதே மாதிரி அகில இந்திய லெவலில் சோனியா காந்தி அம்மையார் ஒரு கேள்வி இடையில நீ சொல்ல, காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவருக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்காது? இல்ல, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஆனால் முடிவெடுக்கக்கூடியது மத்திய தலைமை, அதை அமல்படுத்த வேண்டிய அதிகாரம் தமிழ்நாடு காங்கிரஸ். ஆனால் சார் ஒரே நிமிஷம், ஆனால் கருத்துக்களை சொல்வதற்கும் தொண்டர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறதுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு உரிமை இருக்கு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு விஷயம், நீங்க சோடங்கர் சொல்றீங்களே, சோடங்கருடைய முந்தா நாள் நேற்று உள்ள ட்விட்டரை கூட நீங்க எடுத்து பாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, தமிழக வெற்றி கழகத்திலேருந்து உங்கள்கிட்ட பேசினாங்களா? ஆமாம் பேசினாங்க, பல பேர் பேச சார். ஒரே நிமிஷம், நாங்கள் பேசினோமா? நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா, நான் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா 4 பேர் வருவாங்க, ரிசப்ஷனில் உட்காருவாங்க, பேசிட்டு போவாங்கிற மாதிரி 4 பேர் வந்தாங்க, பேசினாங்க. நாங்கள் பேசினோமா? நாங்கள் குழு அமைச்சோமா? நாங்கள் டிமாண்ட் பண்ணோமா? எங்களுக்கு இது வேணும்னு நாங்கள் கேட்டோமா? நாங்கள் அப்படிப்பட்ட, அதாவது மாநில கட்சியும் ஜாதிவாரி கட்சியும் காங்கிரஸ் இல்லை சார், தேசிய கட்சி சார். தேசிய கட்சிக்குன்னு உண்டான ஒரு பாரம்பரியம் இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, அவங்களுக்கு உண்டான மரியாதை இருக்குது சார். இங்கே 4 சீட்டு கூட வருவாங்களா, இல்லை இதை விட்டுட்டு நம்ம அங்கே போவோமான்னு நேரத்துக்கு நேரம் மாறக்கூடிய பச்சோந்தி தன்மை உண்ட கட்சி காங்கிரஸ் இல்லை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஆக்சுவலாக அதுலேருந்து மாற்று கருத்து இல்லை. அதாவது நாங்கள் உங்களோடு வந்துட்டால் நல்லா இருக்குமேன்னு தமிழக வெற்றி கழகம் வேணால் விரும்பியிருக்கலாம். நாங்கள் அங்கே போகணும் நாங்கள் யாரும் விரும்பலை. நாங்கள் விரும்பலாம் அப்படிங்கிறது ஒரு இந்த நாங்கள் யார் இருக்கிறீங்க? நாங்கள் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள் அல்ல அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். மாநில தலைவர் யாரு? செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை ஏதாவது சொல்லியிருக்காரா? திமுக எங்களுக்கு வந்து 25 சீட்டை விட சார், ஒரு நிமிஷம் சார், 25 சீட்டை விட கூடுதலா தரலன்னா நாங்க வேற கூட்டணிக்கு போயிருவோம், இல்ல நாங்க எங்களுடைய தலைமையில நாங்க ஒரு கூட்டணி அமைச்சோம், எங்கேயாவது சொன்னாங்களா? இல்ல. இதனுடைய ஒட்டுமொத்த மட்டும் தான் சார் சொல்ல சார், ஒட்டுமொத்த மட்டும் தான் சொல்லல சார், ஒட்டுமொத்த அதுக்கு பதிலா ரெண்டு கூட்டாளிகள் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருந்தது. அதுக்கு பிறகாக ப. சிதம்பரம் அவர்கள் முந்தானே வந்தார், அதற்கு பிறகாக கேசிவி வந்தார், அதற்கு பிறகு மீண்டும் ஜோடங்கர் வந்தார், அதற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் சரியாயிருக்கு. இந்த பிரச்சனைகள்ல 2 பேர் தான் சார் இலவு காத்த கிளியா இருந்தாங்க. ஒண்ணு என்னன்னா பிஜேபி சார், பிஜேபியினுடைய கூட்டணி. ஒரு விஷயம் நான் வந்து நீங்க போக வேண்டாம் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய டிஸ்கஷன், அது முடிவு பண்ணக்கூடிய காங்கிரஸ் கட்சி. நீங்க அதுதான் முடிவு தான் சார். நான் சொல்லல,
சொன்னவர்கள் யார் என்று தான் நான் கேட்டேன். அதுதான் நான் தான் இப்ப சொல்றேன். அந்த சொன்னவர்கள்ல 2 பேர் தான் இலவு காத்த கிளி மாதிரி இருந்தாங்க. ஒன்னு மீடியா பிரசன்ட், என்னன்னா உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படியாவது இந்த கூட்டணி உடையாதா அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து பிஜேபியினுடைய அந்த ஐடி விங்கு தான். அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வராதா, அது மூலியம் மீடியாக்கு என்ன சார் வேலை? அதாவது மீடியாக்கு என்ன வேலை? மீடியாக்கு என்ன வேலை? என்ன வேலை? சிறுபான்மை சார் நான் சொல்றேன், சிறுபான்மையுடைய வாக்குகள் 90%. ஒரு நிமிஷம் சார், 90% காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பேசினதுக்கு அப்புறம் தான் மீடியா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட போய் யார சொன்னாங்களா சார்? இல்ல நான் நோம்பு வச்சிருக்கேன், உங்கள மாதிரி கத்தி பேச முடியாது. கத்தல சார், நீங்க எல்லாரும் மீடியான்னு சொல்றீங்க. நான் கிளாரிஃபை பண்ண வரேன். என்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் உள்வாங்குங்க. நான் என்ன சொல்றேன் அப்படி சொன்னோம்னா, அண்ணன் எப்ப சாவுவா, திண்ணை எப்ப காலியாகும், அண்ணன் எப்ப சாவுவான், திண்ணை எப்ப காலியாகுங்கிற மாதிரி அந்த கதையா இருந்ததே என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான். ஏன்னா இன்றைய நிலைமையில 90% முஸ்லிம்கள் சிறுபான்மையுடைய வாக்கு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகும். அதை உடைச்சிட்டோம் அப்படின்னம்னா ஆட்சி அதிகாரங்கிற அந்த 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 ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோவை ஏற்படுத்தணும்னு மீடியா மூலமா அதிகமான சதிகள் செய்தது பிஜேபியினுடைய டீம் தான் சார். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா சார், தயவுசெய்து நீ கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய சார், எங்க கட்சியில 1-2 பேர் பேசுறாங்க சார், அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர்கள் இல்ல சார். சார் சோடங்கர் சொல்லிருக்காரு, ஒரு உதாரணம் நீங்க சொல்லுங்க. 25 சீட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா நாங்க டிஎம்கே கூட்டணிக்கு போக மாட்டோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு போவோம். என்னைக்காவது சொன்னாரா அவரு? அவர் சொல்றது சரி, மத்தவங்க சொல்றதும் சரி, அதாவது அவங்களுடைய உரிமைகளை கேட்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு சார். 70 நாள் ஆச்சு சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். we have been saddened by the decision சார். அவர் பார்ட்டி மெம்பர் saddened by இந்த அரங்கத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன சார் சொன்னேன் சார், நான் 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க என்ன சார் சொன்னோம், இந்தியா கூட்டணியில திமுக காங்கிரஸ் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குன்னு நாங்க உறுதியா சொன்னோமா இல்லையா? மாணிக்க தாகூர் இருக்கட்டும், ஜோதிமணி இருக்கட்டும், அவங்கள விட நாங்க சொன்னீங்க. அவங்கள விட சார் நான் இப்ப சொல்ல சார், 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க டிவில சொன்ன சார். அதுல நீங்க எடுத்து பாருங்க, 28 சீட்டுக்கு ஒரு சீட்டு குறைஞ்சதுன்னா நான் எத்தனை சேலஞ்ச் வேணா பண்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு நாங்க 28 சீட் நாங்க கரெக்டா வாங்கியிருக்கோம். என்ன காரணம்னா எங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் சார். அப்போ ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய பலம் இந்த 28 தான் உங்களுக்கு நீ முடிவு இல்ல எங்களுடைய வளர்ச்சியும் எங்களுடைய பலமும் தெரியும். ஆனா மீடியாக்கள் எல்லாம் செஞ்ச வேலை என்னன்னா, பீகார் தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அங்க 10 சீட்டு கூட காங்கிரஸ் வர முடியல, இங்க வந்து 25 சீட்டு, ஒரு நிமிஷம் சார், 25 சீட்டு கொடுத்து 18 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த தடவை கம்மியா போயிட்டோன்னு எங்களுடைய தகுதியை குறைச்சு மதிப்பிட்டாங்க. அது இல்லைங்க, நாங்க 25 ஜெயிச்சோம், 25 நின்றோம், 18 ஜெயிச்சோம், இந்த தடவை 25 விட கூடுதலா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க கூடுதலா வாங்கியிருக்கோம். எங்களுடைய நோக்கம் எத்தனை சீட்டு யார் தர்றாங்கிறது முக்கியம் இல்ல, கொள்கை கூட்டணி சார். எங்களுக்கு வந்து கொள்கை கூட்டணி சார். கொள்கை சார், இன்னைக்கு நாங்க சொல்றது என்ன சார், நாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க முடியாதுல, நாங்க யார் கூட கூட்டணி வைக்க முடியும்? மதசார்பற்ற அணினா என்ன அணி? எங்க இருக்கு மதசார்பற்ற அணிங்கிறது? சார், அதிமுக வந்து அமித்ஷா திமுகவா மாறிடுச்சு. சொல்றீங்க அங்க வந்து மதசார்பற்ற தன்மையை எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் இது தேடுன்னு சொல்றீங்க. என்ன சார் என்ன நீங்க சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக அமித்ஷா திமுக போயிருச்சு, அங்க போய் நீங்க மதசார்பற்ற தன்மையை நீங்க தேட முடியாது. திமுக பேசுறேன்னா அமித்ஷா பேசுறான்னு சொல்றீங்க. ஒரே நிமிஷம் சார், நான் இங்க சொல்றேன் சார், நான் இங்க சொல்றேன். நீங்க தயவு செய்து பேசுங்க. இந்த கட்சி பத்தி பேசுங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது திமுகவுல நாங்க கேட்டது 40 இருக்கலாம், 45 இருக்கலாம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. நாங்க ஏற்கனவே நின்ற தொகுதியை விட கூடுதல் தொகுதி நாங்க வாங்கியிருக்கோம். அது 12% கணக்குன்னு பார்த்தோம்னா 12% கணக்கு எங்களுடைய கணக்கு பிரகாரம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஆனால் ஒரு நிமிஷம், திமுக கூட்டணியை விட்டு நாங்க வெளியில போயிருந்தாலும் கூட காங்கிரஸ் தலைமையில தான் ஒரு கூட்டணியை அமைச்சிருப்போமே தவிர, நேத்து மலையில முளைச்ச இன்னைக்கு முளைச்ச காளான்கள் பின்னாடி நாங்க போயிருக்க மாட்டோம். அதை எந்த காங்கிரஸ்காரரும் ஒத்துக்கிற மாட்டாரு. இன்னொரு விஷயம், காளான் விஜய் நான் சொல்றேன், இன்னைக்கு நாங்க விஜய் வந்து பிஜேபியினுடைய டீம்னு தான் சொல்றோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல சார். அதாவது நேத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, இன்னைக்கு கூட்டம் ஃபுல்லா போகுது, நாளைக்கு ஆட்சி அமைச்சர் வரங்கிறது என்ன சார் நிச்சயம்? அவர் பின்னாடி ஒரு கவுன்சிலர் இருக்காரா, ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரா? ஏன் இதை விட பெரிய ஸ்டார் சார் சிரஞ்சீவி மண்ணை கவிட்டு இருக்கிறார் சார் ஆந்திராவில், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அதாவது திடீர் கூட்டணி, திடீர் அரசியல்வாதிகளையும் நம்பி போகக்கூடிய பாரம்பரிய கட்சி சார் காங்கிரஸ் கட்சி. அப்படி போகாது சார், ஜாதிய கட்சி இல்ல சார், 28 கட்சி இல்ல சார். Sir, I take your point, sir.
28 எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை எடுத்துக்கிறேன். ஆமா, அதான் நாங்க சொல்றோம். எங்க கட்சியுடைய சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்க. எங்க கட்சியுடைய வளர்ச்சி வெற்றி கழகத்தோட காங்கிரஸ்ல அங்கீகரிக்கப்பட்ட நபர் யாராவது பேசினாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க சொல்றேன். அதாவது ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இந்த அதாவது ஒரு பெரிய அரண்மனைக்கு முன்னாடி ஒரு யாசகம் கேட்கிறவர் நின்றுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாராம். என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னம்னா, நாளை காலையில ராணிக்கும் எனக்கும் கல்யாணம், வர்றவங்களாம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்ட்டு. அப்ப எல்லாரும் உண்மையா அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க 50% உண்மைதான் அப்படின்னு சொன்னாராம். என்ன 50%னா, நான் ராணியை கல்யாணம் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டேன், ராணி தான் இன்னும் என்னைய கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். இதே கதை தான் காங்கிரஸா தமிழக வெற்றி கழகமா நாங்க முடிவு பண்ணிட்டோம், ஆனா காங்கிரஸ் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்ல ஒரு ரோட்ல போற ஒரு யாசகம் வாங்கக்கூடிய நிலைமையில என்ன கற்பனையில இருந்தாங்களோ அதே கற்பனை தான். இஸ்மாயில், உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது காங்கிரஸ் கூடுதலான இடங்களில் நிற்கணும் ஜெயிக்கணும்னு ரவி அண்ணா சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையாக இருக்கு. அதாவது 2026 தேர்தல் பொறுத்தவரையும் இது கொள்கை கூட்டணி தானே தவிர தேர்தல் கூட்டணிங்கிறதெல்லாம் தாண்டி இது கொள்கை கூட்டணி, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மத சாயங்கள் மத ஆச்சரியங்கள் உள்ள மத மோதல்கள் இல்லாத ஒரு அரசியலை இங்கே எடுத்துகிட்டு வரணும். தமிழ்நாடு மக்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால மத சாயம் உள்ள ஒரு அணிக்கும் ஜனநாயக ரீதியாக உள்ள ஒரு அணிக்கும் ஏற்படக்கூடிய தேர்தல் யுத்த களம் தான் இது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விட்டு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அதனுடைய வாசகம் உண்மையிலேயே பொருந்தக்கூடிய வாசகம், அந்த பெரியவங்களுக்கும் பொருந்தக்கூடிய வாசகம் தான். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவோர் தான் விட்டு கொடுப்பதில்லை என்கின்ற வாசகத்தை மனசில் ஏற்றிக்கிட்டு தான் மத அரசியல் தமிழ்நாட்டில் புகுந்துடக்கூடாது. நம்ம 3 சீட்டில் இருந்தோம், தோத்தாலும் பரவாயில்லை, இப்போ 2 சீட்டு பெறக்கூடிய சீட்டை நம்ம கண்டிப்பாக வெல்லுவோம் அப்படிங்கிறதுல பெருந்தன்மையில் அவங்க அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்ததாக திமுகவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், பதிவாக சொல்கிறேன். அதாவது அவங்களே திமுகவே விட்டு கொடுப்பாங்க. எப்படின்னா, 175-73 சீட்டில் நின்றவங்க 152 சீட்லேருந்து 161 சீட்டு வரையும் நிற்கிறதுக்கு திமுக தயாராயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய நோக்கம் அதிகமான நபர்கள், அதிகமான கூட்டணி கட்சி என்பதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய கூட்டணியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ தேமுதிக உள்ள வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு 6 சீட்டு கொடுக்குறாங்களா ஒரு கணக்கு. தமிமுல் அன்சாரி வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. STBI கட்சி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. கருணாஸ் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பரந்த மனப்பான்மையினுடைய வெளிப்பாடே என்னன்னா, நம்மளுடைய நோக்கம் என்ன, மத அரசியல் தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது. நம்ம 173ல போட்டிட்டு 133ல ஜெயிச்சிருக்கோம், இடையில உள்ள 25 தோத்து போயிருச்சு, பரவாயில்லை. நம்மளுடைய நோக்கம் இப்ப நிற்கக்கூடிய தொகுதிகளில் 90% வேட்பாளர்கள் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப 152லேருந்து 161 சீட்டு கிடைச்சா போதும். இதுல முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொல்றேன். மு.க. ஸ்டாலின் தலைவர் அவர்கள் சொன்னது போல 200க்கு மேல இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நிச்சயமா எதிர்க்கட்சி அந்தஸ்துல நாங்க காங்கிரஸ் உட்காருவோம். எங்களுக்கு 24 சீட்டு நாங்க ஜெயிச்சா போதும். ஆனா 28ஐயும் நாங்க ஜெயிப்போம். 28 மட்டும் இல்ல, 234 தொகுதியும் காங்கிரஸினுடைய தொகுதி தான். செல்வ பெருந்தகை அவர் சொன்னது மாதிரி 28 சீட்டு, 28 வேட்பாளர்கள் வேணா காங்கிரஸுடைய வேட்பாளர்களா இருப்பாங்க. 234 தொகுதியும் காங்கிரஸினுடைய தொகுதி தான். அந்த நோக்கத்துல தான் நாங்க பயணிக்கிறோம். அதே மாதிரி மாற்று கருத்து சொன்னாங்கல்ல, அவங்க நாங்க எதுவுமே சொல்லல. அவங்க உரிமைகளை கேட்கறாங்க, தப்பு இல்ல, கொஞ்சம் முன்னாடி கேட்டிருக்கணும்னு நாங்க சொன்னோம். இப்போ அதை நாங்க ஒரு அறிவுரையா நாங்க எடுத்துக்கிடுவோம். அடுத்தடுத்த தேர்தல்கள்ல இதை விட நாங்க கூடுதல் பலம் பெறுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் அரசியல்ல சார் 12% உயர்வுங்கிறது பெரிய உயர்வு சார். 25 சீட்டு உள்ளவங்க 28 சீட்டு வாங்கும்போது 12% சீட்லயே நாங்க உயர்ந்து வந்திருக்கோம் சார். அடுத்த 200 சீட்டுக்கு மேல நாங்க வாங்க போகும்போது எதிர்கட்சியே இருக்காது. அதிமுகவும் சரி, பிஜேபி எதிர்கட்சியே இருக்காது. ஒருவேளை 24 சீட்டு வாங்கிட்டோம்னா நாங்க காங்கிரஸ் தான் சார் எதிர்கட்சி.